தான்பா. இப்படி யாராவது வர்றவங்க இப்படி கண் தெரியாத ஒண்ணுங்கிறாரு. இந்த காந்தி நகர் நடக்கிற சில பொம்பளை இருக்கிறாங்க. சரிங்க. ஏதாவது அவங்கள விருப்பப்பட்ட நீண்டதோ பரிசோ புதுசோ ஏதாவது கொண்டாந்து வந்து கொடுக்குறாப்பா சாப்பிட்டுப்பா அப்படின்னு. சரிங்க ஐயா, சரிங்க. நாங்கள் 2 ஒரு நாளில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஷீட் போட்டு அழகாக வீடு கட்டி கொடுத்துட்றோங்க ஐயா. ரொம்ப நன்றி சார். சரிங்க. நான் இருக்கிறது ஒன்றும் வெகு நாள் இல்லை ஐயா. எல்லாருமே அந்த பூமியில் ஆமாம். இப்போ நேற்று பாருங்கள் ஒரு வீடியோ பார்த்தேன். 27 வயசு தான் பையன், துணி கடையில் உட்காந்துனுக்குறான். அப்படியே சாஞ்சு விழுறான். தண்ணி குடிக்கலான்னு எடுத்து வாட்டர் கேன் எடுக்கிறான். அதுக்குள்ள உயிர் போயிடுச்சுங்க ஐயா. அதனால் நம்ம உயிர் நானும் செத்துறோம் ஒரு நாள். எல்லாரும் ஒரு நாள் இந்த பூமியை விட்டு போகணும். அது சத்தியம். அந்த நாளில் நம்ம எப்படி வாழ்கிறோம், மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதான்றதே ஐயா. ஆண்டவன் என்னைக்கு பிறப்பிச்சேன்னா ஒரு நாள் அன்னைக்கு இன்னொரு அன்னைக்கு நம்மளுக்கு சாவு உண்டு. ஆமாங்க. எழுதிட்டான் அன்னைக்கு. ஆமாங்க. உனக்கு இத்தனை வருஷங்க. ஆமாங்க. மறுபடியும் என்கிட்ட வந்துடு. எந்த நாளும் அந்த நாள் போய் சேர்ந்தா எப்படி பிறந்தோமோ அதே மாதிரி ஒரு அருணா கயிறோ ஒரு தூசி கூட எடுத்துன்னு போக முடியாதுங்க அந்த பூமியிலேருந்து. ஆமாம். அப்போ அருணா கயிறெல்லாம் கட் பண்ணிடுறானு. எப்படி பிறந்தேன்னு இடம் கொண்டு. ஆமாங்க ஐயா. உங்களுக்கு நிச்சயமாக 2 ஒரு நாள் எல்லாம் நண்பர்கள் உதவி செய்யணுங்கிறாங்க. நான் அதை பயன்படுத்தி நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன். ஓகேங்களா? நண்பர்கள் யார் யாருன்னு அப்புறமா சொல்லிடலாங்க. இருக்கணும். நன்றிங்க ஐயா.